என் பேர் சுகுணா. பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரம் பண்ணின்னு வரேன். என்னோட பூர்வீகமா அங்கதான். நான் பழ வியாபாரம், காய் வியாபாரம், எதுனா ஒரு சீசன்ல அந்த வியாபாரம் பண்ணுவேன். ஆனந்த்ன்ற தண்டல்கார் எனக்கு தண்டல் கொடுத்தாரு. கொடுத்து 20,000 அப்படி வாங்கி கட்டிட்டு இருந்தேன். அதை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாரு. அதையும் கட்டின்னு வந்தேன். அதை கட்டி முடிச்சுட்டு திருப்பி எனக்கு காசு 20,000 கொடுத்தாரு. அங்க பாரிஸ்ல எல்லாம் கேக்குறாங்கம்மா, நீ தண்டல் வாங்கி தரியாமான்னு கேட்டாரு. நீ நிப்பியா ஜாமீன் சொல்லி நான் வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாம் முடிச்சு விட்டுட்டேன் சார். முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப திடீர்னு என் கையில 3,5 லட்சம் ரூபாய் நான் தரணும்னு சொல்லிட்டு பொய்யான புகார் பியூட்டி ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. இது தற்பா என்ன வச்சு விசாரணை பண்ண என்ன கூப்பிட்டாங்க. போனா ஒரு 20 பேர் கிட்ட உள்ள இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சார் விசாரணை பண்ணாரு. பண்ணும்போது நான் கட்டின கணக்கே இல்ல, இவ்வளவுதான் இவங்க கட்டியிருக்காங்க, எனக்கு 3 லட்சம் எனக்கு வாங்கி கொடுங்கன்றாரு. நான் பேசினேன். அதெல்லாம் இல்ல சார், நான் 5 பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன், எனக்கு கணவர் கூட இல்லை, என் கணவர் விட்டு போய் 17 வருஷம் ஆகுது. நான் வியாபாரம் பண்ணி தான் சார் என் பிள்ளைங்களை காப்பாத்துறேன். நான் கதறேன், அழுவுறேன், எல்லாமே பண்றேன். ஆனாலும் அந்த ஸ்டேஷன்ல எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க தரப்புலதான் பேசுறாங்க, அவங்களுக்கோசம் சப்போர்ட் பண்றாங்களா மொத்தம். எனக்குன்னு யாருமே அங்க பேச ஆள் இல்ல. நான் எவ்வளவு நான் சொல்றேன், அவங்க கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் போகுது, நீ கட்டிதான் ஆகணும், சீட்டிங் வேலை பண்ணிருக்க, அதை பண்ணிருக்க, இதை பண்ணிருக்க, என்ன மிரட்டுறாங்களா மொத்தம். அதுக்குன்னு என்ன நியாயமே கிடைக்கல. எனக்கு நியாயம் கிடைக்கணும், என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்குன்னு எனக்கு எந்த ஒரு இதுலன்னு தெரிஞ்சு போச்சு. என் 5 பிள்ளைங்க நான் இறந்துட்டேன்னா அனாதையா நிக்கும். எனக்குன்னு யாருமே இல்ல. மற்றபடி எனக்கு எது நியாயம் கிடைக்கணும் சார். எனக்கு எப்படினாலும் நியாயத்தை வாங்கி கொடுங்க சார். இத முடிச்ச இன்ஸ்பெக்டர் கூட 2.5 லட்சம் ரூபாய் நீ ஏத்துக்கிட்டு ஆகணும், கட்டிதான் ஆகணும். இதுக்கு அதுக்கு எதுவே இல்ல, நீ கட்டிதான் ஆகணும். நான் எவ்வளவு காத்துறேன், அழுவுற சொல்றேன். நீ பண்ணது சீட்டிங் தான், நீ கட்டிதான. நான் சீட்டிங் பண்ணல ஐயா, நான் சீட்டிங்கே பண்ணல. நான் வாங்கினது உண்மை. நான் கட்டுறேன், இவ்வளவுதான் நான் கொடுக்கணுமே, 1,50,000 ரூபாய் தான் நான் தரணும். நான் கட்டுறேன்னு சொல்லியா 2 லட்சம் என் மேல போட்டு இப்ப மேல் கொண்டு கட்ட சொல்லி வட்டி கேட்டு என் அவ்வளவு டாக்டர் கொடுறான். இன்ஸ்பெக்டர் எதிரிலேயே இவ்வளவு கொடுமை நடக்குது. போடி வாடின்றான், அவன் கத்துறான், அசிங்கமா பேசுறாங்க சார். அப்போ கூட என்னைக்குன்னு யாரும் பேசாத இன்ஸ்பெக்டர் சார் கூட நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லல. நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பண்ண வேலைக்கு பின்ன அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் பேசுவாங்கன்னு தான் சொல்றாங்களா. எனக்கு எப்படின்னா நியாயம் கிடைக்கணும், என் பிள்ளைங்களுக்கோசரம் நியாயம் கிடைக்கணும். இன்னைக்கெல்லாம் நான் வெயில கஷ்டப்படுறேங்க. இன்னைக்கெல்லாம் நான் வெயில கஷ்டப்படுறேன். தூக்கத்தை விட்டு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் போய் நான் உழைக்கிறேன். எனக்குன்னு யாருமே கிடையாது, என் பிள்ளைங்களுக்குன்னு யாரும் கிடையாது. இன்னைக்கு சுத்தி இருக்கிற நிலவரை பார்த்தா என் உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குது. அதுக்கோசம் தான் சார் நான் இப்ப நிக்கிறேன்னு. எனக்கு நியாயம் எனக்கு கிடைக்கணும், அதுக்கோசம் நான் போராடுவேன். அதுக்கோசம் நான் ஆகுறதுக்கே ரெடி. 20 பேர் மூலியமா என்னை மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆனந்த் தான். ஆனந்த் ஒரு பஸ் டிப்போ கவர்மெண்ட் சர்வீஸ்ன்ட்டு என்ன அவங்கவுங்க கையில பணத்தை கொடுத்து என்ன மிரட்டுறாரு. அவங்கவுங்க போன் மூலியமா நீ அங்க எது பண்றன்னு சொல்றாங்க. இது இல்லாம 20 பேருக்கிட்ட அதே ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஸ்டேஷன்ல என்ன ஒரு பொம்பளை இவ்வளவு பேர் மிரட்டுறீங்களா யாருன்னு யாரும் கேட்காங்க ஆளும் இல்ல சார். காரணம் அவன் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ன்னு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. இது நியாயமா? இப்போ எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காரணமே அவனாலதான். ஆனந்த்ன்றவனாலதான் இப்ப எனக்கு உயிருக்கு ஆபத்து. எப்படின்னா என்னை காப்பாத்தி விடுங்க. என் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க அண்ணாதே நிக்க, அவனுக்கு 3 பொண்ணு 2 பையன். எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் போராடுறேன். அந்த நியாயம் எனக்கு கிடைக்கணும்.